இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஎன்பிசி உள்ளது சம் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இது வந்து நம்ம 2 மெத்தட் நடத்த போகிறோம். ஒன்று நியூ மெத்தடு, அதாவது எப்படின்னா ஷார்ட்கட்டு. இன்னொன்று எப்படி ட்ரெடிஷ்னலாக எப்படி இது வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ரைட். ஃபஸ்ட்டு √7 + 2√2. ரைட்டா? இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம்? இந்த 2√10 2√10. ரைட்டா? இது எப்படி எழுதலாம்? 2 × √5 × √2. ரைட்டா? அப்போ 2√10 வந்துடுமா? 2√10. ரைட்டா? சரி, இது எப்படி இருக்குது? என்ன கான்செப்டில் இருக்குது? 2 × A, 5 வந்து A, சரியா, × B, 2AB. ரைட்டா? 2 வந்து √2 வந்து B. சரி, ரைட்டு. இப்போது A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடுங்க. A² + B² + 2AB. ரைட்டா? நமக்கு இங்கே A என்ன எடுத்துருக்கோம்? √5. அப்போது √5 + B வந்து என்னது? √2. √2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு A வந்து என்னது? A². √5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு B வந்து √2. அப்போது √2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2. A வந்து √5, B வந்து √2. ரைட், ஓகே. சரி, அப்போ √5 + √2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது வந்து ஸ்கொயர் ரூட். அதாவது என்னன்னா ஸ்கொயர் ரூட்னா என்னது? இப்படி போட்டால் பிறகு ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்னா உள்ளே 2 இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? ஓகேவா? சரி, ரைட், ஓகே. அப்போது இந்த ஒரு 2க்கு இந்த ஒரு ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 5 ப்ளஸ் இந்த ஒரு ரூட் ஸ்கொயர் ரூட்டுக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 2 ப்ளஸ் 2 × 5√2 × √2 எவ்வளோ வரும்? 2 × √10. சரியா? 5 2s are 10. ரைட், ஓகே, √10. இப்போது √5 + √2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது கூட்டம் அவ்வளவு 5 + 2 7 + 2 √10. ரைட், ஓகே. சரி, இப்போது 5 இந்த ஸ்கொயர் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? √5 + √2 ஈக்குவல் டு 7 + 2 √10. ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா 1/2 மாறும். சரியா? 1/2னா என்ன அர்த்தம்னா √5 + √2 ஈக்குவல் டு 1/2ன்னு என்ன அர்த்தம்? எப்படி எழுதலாம்னா ரூட்டு போட்டு 7 + 2 √10. ஓகேவா? இந்த 1/2க்கு ரூட் தான், இது போல் ரூட்டு போட்டுக்கலாம். சரி, ரைட்டு. இப்போது என்ன கிடச்சிருக்கு நமக்கு? √5 + √2 ஈக்குவல் டு இந்த வேல்யூ கிடச்சிட்டா 7 + 2 √10. ரைட். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? √5 + √2. இதான் ஆன்சர் ஏ. இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். அடுத்து இப்போ இதுக்கு ஷார்ட்கட் பாருங்கள். 7 + 2 √10. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன பார்க்கணுன்னா இந்த 2 இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். சரியா? அப்போனா இந்த மாதிரி செய்ய முடியும். ஓகே. சரி, இந்த 10 எப்படி பிரிக்கலாம்? 5 × 2 ஈக்குவல் டு 10. ரைட்டா? அதே மாதிரி இந்த 5 + 2 கூட்டினா என்ன வரும்னு பார்க்கணும். 7. அப்போது 7 இங்கே 7 இருக்குது. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதாவது பெருக்குனா இந்த நம்பர் இருக்கணும். 5 × 2 10. ரைட், ஓகே. ரெண்டாவது கூட்டினா என்ன வரணும்? அதே நம்பரை 7 இந்த கொடுத்துருக்க முதல் நம்பர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்ம ஆன்சர் √5 + √2 போட்டுடலாம். ரைட், ஓகே. அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது? இங்கே 2 இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஓகே. அடுத்து இந்த 15 எப்படி பிரிக்கலாம்? 5 × 3 ஈக்குவல் டு 15. சரி, ரைட்டு. 5 3 15. அப்போ அதேக்குள்ளே தான் கூட்டினா 8 வருதான்னு பார்க்கணும் இந்த முதல் நம்பர். அப்போ 5 + 3 எவ்வளோ வருது? 8 வருது. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அப்போ ஆன்சர் என்னது? √5 + √3. ரைட், ஓகே. அடுத்த கொஷின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இதில் வந்து நம்ம நடுவில் 2 இருக்கான்னு பார்க்கணும். இல்லை. சரி, அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 14 + 3 × 2. மூவி கண்டு 6. அதனால தான் 3 × 2 √5 போட்டுக்கிட்டேன். சரி, ரைட். அதுக்கடுத்து எப்படி எழுதலாம்? 14 + இந்த 2 √5 அப்படி வச்சுக்கலாம். ரைட்டா? ஏன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுக்கு 2 வரதுக்கு. இந்த 3 என்ன செய்யலாம்? 3 வந்து ரூட்டுக்குள்ளே கொண்டு போகணும்.
இந்த ரூட்டுக்குள்ளே போனால் என்ன ஆகும்? 3 ஸ்கொயராக போகும். ரைட்டா? வெளில இருக்க நம்பர் ரூட்டுக்குள்ளே போகும்போது ஸ்கொயராக மாறும். ஏன்னா ஸ்கொயர் ரூட். ரைட், ஓகே. அப்போ 14 ப்ளஸ் 2 ரூட் 5 இன்ட்டு 9. இப்போ 14 ப்ளஸ் 2 45. ஸோ நமக்கு கண்டிஷன் வந்துடுச்சு. அதாவது 2 இருக்கணும். இதை நம்ம பார்க்கணும். ரைட்டா? இப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? 9 இன்ட்டு 5, 9 45. ரைட்டா? அதே நம்பரை கூட்டினா 9 45. அதே நம்பரை கூட்டினா என்ன ஆகுது? 9 + 5 14. ஸோ இந்த நம்பர் வந்துருச்சு. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அப்போ என்ன செய்யலாம்? ஆன்சர் √9 + √5. ரைட், ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் பாருங்கள். √1296க்கு வேல்யூ 36ன்னு கொடுத்துட்டாங்க. ரைட்டா? சரி. அப்படின்னு இருக்கும்போது 12.96 0.1296 ப்ளஸ்ஸு 0.001296 இதை கூட்டினா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரி, ரைட். இது எப்படி செய்யலாம்னா, என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர்னால் உள்ள 2 இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? சரி, ரைட், ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கள். 12.96 2 புள்ளி தள்ளி இருக்குது. ரைட்டா? அப்போ 2 டிவைட் பை இது உள்ள 2 இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? சரி, அப்போ 2 / 2 எவ்வளோ? 1 = 1. ரைட். அப்போ என்ன எழுதலாம்? இதுக்கு 12.96க்கு 1296 எவ்வளோ? 36. சரியா? அப்போ 36 இங்கே 1. இப்போ 1 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள். 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 4 டிவைட் பை உள்ள 2 இருக்குன்னு அர்த்தமா? 2. அப்போது 2 = 2. 4 டிவைட் பை 2 அடித்தா 2. ஸோ அப்போ இதுக்கு என்ன எழுதலாம்? ப்ளஸ் 36 2. அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ரைட். அடுத்து பாருங்கள். இது எத்தனை புள்ளி இருக்குது? 4 5 6. ரைட்டா? அப்போ 6 டிவைட் பை 2 அடித்த எவ்வளோகும்? 3. ரைட்டா? அப்போ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 36 0.0. ரைட்டா? சரி. அடுத்தது பாருங்கள். 8 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 8 டிவைட் பை 2, அதாவது ஸ்கொயர் ரூட்டுக்கு 2 அடித்தா 4. அப்போது 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 36 0 புள்ளி. ரைட், ஓகேவா? ரைட். இப்போது அதை அப்படியே கூட்டிங்க. 3.6 0.36 0.036. பாயிண்ட்லாம் ஒரே மாதிரி ஒரு மாதிரி எழுதணும். ரைட்டா? 0.0036 கூட்டின அளவாகும் 6 9 6 9.3. ஆன்சர் 3.96. ரைட், ஓகே. அடுத்த கொஷின். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். 15,625க்கு 125. ரைட்டா? அப்போது இந்த 15,625க்கு என்ன எழுதலாம்? 125 ப்ளஸ் இங்கே 156.25. அதாவது 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போது 2 டிவைட் பை இங்கே உள்ள இருக்குது 2 அடித்தா 1. அப்போ நம்ம என்ன எழுதுகிறோம்? 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போது இதுக்கு வேல்யூ வந்து 125. ரைட். 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 12.5. அடுத்தது இங்கே 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போது 4 டிவைட் பை இங்கே உள்ள 2 அடித்தா 2. அப்போது இதுக்கு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 125. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 1 2 1.25. இப்போது அதை கூட்டிங்க. 125.0 12.5. அது புள்ளிலாம் ஒரே இடத்துல வரணும். இங்கே 1.25. ரைட். கூட்டின அளவுக்கு 5 7.8 3 1 138.75. ரைட். அடுத்த கொஷின். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். கியூப் ரூட் ஆஃப் 175,616க்கு வேல்யூ 56 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ரூட்டு பார்த்தோம். ரைட்டா? சரி. இந்த இதில் பாருங்கள். எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குன்னு? 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ இது கியூப் ரூட்டு, அதனால் 3 டிவைட் பை 3. இதுக்கு மேலே ஸ்கொயர் ரூட் இருந்தனால கீழே 2 போட்டோம். இது அடித்தா என்ன ஆகும்? 1. ஸோ அப்போது இதுக்கு என்ன எழுதணும்? 56 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்தது பாருங்கள். ப்ளஸ் இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி இருக்குது? 6 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போது 6 டிவைட் பை கியூப் ரூட், அதனால் 3 அடித்தா 2.
அப்போது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 56 0.56 ரைட்டா, 2 டிஜிட் தள்ளி புள்ளிக்கு. அடுத்தது ப்ளஸ் இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குன்னு பாருங்கள். 3 6 9. அப்போது 9 கியூப் ரூட்னால /3 அடித்தா 3. அப்போது 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 56 0. இதோட வேல்யூ இது 56, அதனால் ஸோ 1 2 3 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ரைட், ஓகே. இப்போ கூட்டுங்க. 5.6 0.56 0.056 ஆட் பண்ண போகும் 6 11 மீதி 1 12 மீதி 1 6. இப்போது 6.21 தான் ஆன்சர். ரைட், ஓகே. இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். 0.03 ஹோல் ஸ்கொயர் 0.003 ஹோல் ஸ்கொயர். ரைட், இப்போது 3ஓட ஸ்கொயர் எவ்வளவு? 3 ஸ்கொயர் வந்து 9. ரைட்டா, சரி 9. எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது? 2 டிஜிட் தள்ளி. ரைட்டா, அப்போது என்ன செய்யணும்னா 2 இது ஸ்கொயரா இன்ட்டு 2. அப்போ எவ்வளோ? 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது 1 2 3 4. ரைட்டா, அப்போது 0.003க்கு நம்ம எப்படி எழுதலாம்? 0.0009. ரைட், இதுக்கு 3 ஸ்கொயருக்கு அதே 9. எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது? 1 2 3. ரைட்டா, அப்போது 3 இன்ட்டு இந்த ஸ்கொயர் 2 எவ்வளோ ஆகும்? 6. அப்போது 6 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். 1 2 3 4 5 6. ரைட்டா, சரி. இது இப்படி இருக்குது. இதை கேன்சல் பண்ண ஒன்று ஆகும். 9 9 கீழே 9 9. ரைட்டா, ஓகே. இப்போது அடித்தா 1. இப்போது இந்த டிஜிட் பாருங்கள், 6 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 6. இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது? 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போது -4 = 2. அப்போது என்ன செய்யணும்? நம்ம 2 0 சேர்த்துக்கணும். ரைட்டா, ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 100 ஆன்சர் கிடைக்கும். சரி, இதுலேருந்து என்ன கான்செப்ட் நம்ம புரியும்னா, மேலே பாருங்கள், இதை 0.03 0.003. இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. 2 டிஜிட் தள்ளி. கீழே எத்தனை டிஜிட் தள்ளி இருக்குது? 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா, அதாவது மேலே இருக்கிறதோட கீழே 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்ததுன்னா அதுக்கு ஆன்சர் வந்து 100 தான் வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 0.002 0.0002. இப்போது இதில் பாருங்கள், 2 டிஜிட் தள்ளி 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. ரைட்டா, இதில் 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 100. ரைட்டா, ரைட். இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். 0.03, அதாவது 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அதே நம்பர் கீழே வந்து 0.003 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. இங்கே 2 டிஜிட்டு, இங்கே 3 டிஜிட்டு. ரைட்டா, அதாவது 1 கூட இருக்கணும். சேம் நம்பர் ப்ளஸ் டிஜிட் வந்து ஒரு நம்பர் கூட இருக்கணும். இதில் 2 டிஜிட்டு, இதில் வந்து 3 டிஜிட் இருக்குது. ரைட்டா, சரி ரைட்டு. சேம் நம்பர். அடுத்தது பாருங்கள். 0.21 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. இதை பாருங்கள், 0.021 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. ரைட்டா, ஸோ மேலே உள்ளதோட கீழே வந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் சேம் நம்பராக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து 100. ரைட்டா, இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் இருக்கனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 என்னது? 10 × 10. ஆன்சர் வந்து 10. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டால் டேரெக்டாக நீங்கள் வந்து ஆன்சர் வந்து 10ன்னு எழுதிடலாம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒரே நம்பரு, அதுமாதிரி டிஜிட் வந்து மேலே இருக்கிறதோட கீழே இருக்கிறதுக்கு வந்து ஒரு புள்ளி தள்ளி எக்ஸ்ட்ரா இருக்கணும். ரைட், ஓகே.